நிறைய பேர் கேட்டாங்க, சூர்யா வந்து ஆட்டிடியூடான்னு கேட்டாங்க. விட சின்ன பையன் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் சின்ன பையன் நினைக்கிறேன். அவனோட ரியாலிட்டி என்ன, அவனோட உண்மையான குணம் என்னன்றது பேசாத, அப்படி பேசாத நீ தயவு செஞ்சு. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. உண்மையிலே ஒரு நாள் இல்லை, 1 மணி நேரம் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் பேசினா அது ஒரு குழந்தைன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பரான ஒரு லேர்னர், நல்ல ஒரு டீச்சரும் கூட. ஒரு சில டைமில் நிறைய கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது இவன் மேலே. ஏன் ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், சின்ன ஜூனியர் ஆர்டி, ஒரு அசிஸ்டன்ட், யாராக இருந்தாலும் உட்காந்து விளையாடிட்டு இருப்பான். அவர் கேரவனில் ஏற்றிடுவாப்ல, இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி அவர் கேரவனுமே ஒரே ரூம் தான். அதான் எங்களுக்குள்ள கொஞ்சம் நிறைய நாங்கள் பேசுவோம். அது நிறைய விஷயம் சொல்ல முடியாது இங்கே. நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அவர் மேலே. இவனை வாடா படம்னு சொல்ல முடியல. பின்னாடி பார்க்கும்போது அப்படியே இருப்பான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லது பண்ணுறான்னு வெளியே தெரியாது. இப்போ எனக்கு ஒரு அப்பா, விஜய் சேதுபதி ஒரு அப்பா இருந்தாருன்னா நான் என்ன மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிருப்பேன். இப்போ ஒரு கேரக்டர் 24 கேரட் அந்த மாதிரி நல்ல பையன். லேட்டராக எல்லாருக்குமே புரியும். அவ்வளோதான். ரெட் நோல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் கௌதம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, ஃபீனிக்ஸ் படத்தினுடைய டீம் கூட இருக்க போகுது. நவீன் ப்ரோ வணக்கம். வணக்கம். காக்கா முட்டை விக்னேஷ் ப்ரோ வணக்கம். அட்டு ரிஷி ப்ரோ வணக்கம். இப்படி சிரிச்ச முகமா வச்சிருந்தா இப்படி ஃபுல்லா வில்லனா பார்த்து முரட்டு வில்லனா மனசுக்குள்ள ஏற்றி வச்சிருக்கோம். குழந்தை மாதிரி சிரிச்சிருந்தாரு, என்ன பேசுறதே தெரிய மாட்டேங்குது. எப்படி இருக்கீங்க ரிஷி? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐ திங்க் 2வது டைம் அவங்களை மீட் பண்ணி பேசுறேன். சூப்பர். ஸோ சூர்யா பத்தி பேசிடலாம். அவருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால எப்படி பழகுனாங்க, எப்படி இருந்தது அவரோட கூட வேலை பார்த்தது? சொல்லு மச்சா. இல்ல பெரிய பெரிய வலிக்குது. கூட சேர்த்து சொல்லுங்க. கூடயே தானே சுற்றி. ஆக்சுவலாக வந்து 2-3 இன்டர்வியூலையும் நிறைய பேர் கேட்டாங்க, சூர்யா வந்து ஆட்டிடியூடான்னு கேட்டாங்க. உண்மையிலே ஒரு நாள் இல்லை, 1 மணி நேரம் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் பேசினா அது ஒரு குழந்தைன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் கேரக்டர், 24 கேரட் அந்த மாதிரி நல்ல பையன். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த படத்தில் சூர்யா தம்பி எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகும். அடுத்த ஜென்ரேஷன் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இவங்களாம் வந்து இன்னும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் நல்ல ஒரு ஹீரோ பொசிஷன் வந்துடுவாங்க இவங்க எல்லாருமே. கண்டிப்பா இது பழிக்கட்டும். அண்ணன் சொன்ன சீனியர் என்ன சொன்னது உங்களுக்கு பழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறேன்ல, நம்ம நேரில் பார்க்குறோம்ல, அவங்களோட ஹார்ட் ஒர்க் பயங்கரமான உழைப்பு போட்டிருக்காங்க 3 பேருமே. அப்படி இருக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சூப்பராகவும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போவாங்க கண்டிப்பாக. கிரேட், சூப்பர். ரொம்ப 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 கேஷுவலாக இருக்கிற ஒருத்தன். ஏன்னா எனக்கு தெரியல எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கன்னு. இப்போ எனக்கு ஒரு அப்பா, விஜய் சேதுபதி ஒரு அப்பா இருந்தாருன்னா நான் என்ன மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? அதனால் அப்படி வச்சிருப்பேன். ஆனால் அப்படி ஒருத்தர் பின்னாடி இருக்கும் போது இப்படி ஒருத்தர் இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அது கண்டிப்பாக இருக்குது. ஏன் ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது. நிறைய கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது இவன் மேலே. ஏன் ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது எனக்கு தெரியல இப்போ வரைக்குமே. அது ஒரு பாப்புலரான இடத்துல இருக்கு. அதான் அண்ணன் சொல்ற மாதிரி அவங்க கூட ஒரு 2 நிமிஷம் தான், ரொம்பலாம் வேண்டாங்க. நீங்க பேசுங்களேன், அவ்வளோ பிடிச்சிரும். ஏன்னா முகம் சொல்லிக்கிற மாதிரி வச்சுக்கவே மாட்டான். யாரா இருக்கட்டும், நீ பெரிய ஆர்டிஸ்டா இருக்கட்டும், சின்ன ஜூனியர் ஆர்டி, ஒரு அசிஸ்டன்ட், யாரா இருந்தாலும் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் பண்ண பார்த்துட்டு வருவாங்களா, உட்காந்து விளையாடிட்டு இருப்பான். நான் விளையாடிட்டு இருப்பேன், பக்கத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருப்பான். அந்த மாரி தான் அவன். மனசுல எதுவுமே இருக்காது. அவனுக்கு என்ன டவுட்னாலும் கேட்டுருவான். இதை நம்ம போய் அவங்ககிட்ட கேட்கணுமா அப்படின்லாம் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன். கேட்பான். எதனா மாமா சும்மா நான் ஒரு பர்ஃப்யூம் வச்சிருப்பேன். அந்த பர்ஃப்யூம் என்ன ஒரு 1000 ரூபாவோ 1500 ரூபாவோ அவன் வச்சிருக்கான். அந்த பர்ஃப்யூம் ரேட் யாராவது கேட்க மாட்டேன். டக்குன்னு வந்து இதுப்பான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து டக்குன்னு கேட்டுட்டு அப்படியே அவனே மிங்கிள் ஆயிப்பான். வந்து நம்மளே கொஞ்சம் வேணாப்பா கொஞ்சம் அப்படின்னு அவனே நீங்க ஏன்டா போறீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவர் கேரவனில் ஏற்றிடுவாப்ல, இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி அவர் கேரவனுமே ஒரே ரூம் தான். அதான் எங்களுக்குள்ள கொஞ்சம் நிறைய நாங்கள் பேசுவோம். அது நிறைய விஷயம் சொல்ல முடியாதுங்க. நிறைய நாங்கள் பேசிக்குவோம். ஆனால் சினிமா பற்றி நாங்கள் பேச மாட்டோம். லைஃப், பர்சனல் லைஃப் பற்றி அடுத்து என்ன நடக்குது.
அதெல்லாம் அந்த வயசு இருக்குல்ல, இப்போதானே பேச முடியுது, அவங்களால பேச முடியாது. அண்ணன் வயசுலாம் ஆச்சுன்னா பேசவே முடியாது. பாத்தீங்களா ஒரு விட்டையும் தட்டிட்டு வந்தாரு. அப்படி போய் நல்லா தான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அது. ஏன்னா சுற்றி வளைச்செல்லாம் சொல்லணும், ரொம்ப நல்ல பையன். அது போக போக புரியும். எடுத்தோடனே அது வரும்போது அது பண்ண தான் செய்வாங்க. அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். அது அவனுக்குமே தெரியும், எல்லாருக்குமே வர ஒன்று தான்ட்டு. அது அவனுமே சொல்லியிருக்கான், இது எனக்கு கொஞ்சம் தான், இதை விட நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த கிளாரிட்டி இருக்குது அவனுக்கு. ஸோ அப்போது அவனோட ரியாலிட்டி என்ன, அவனோட உண்மையான குணம் என்னன்றது லேட்டராக எல்லாருக்குமே புரியும். அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக புரியும், எல்லாருக்கும் பிடிச்சிரும். ஏன்னா விஜய் சேதுபதி சார் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு தெரியும் நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில். அவருக்குமே ஒரு சில நெகட்டிவிட்டி இன்னமும் மேலே சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு, அது ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன இப்படி இருக்கிறாரு, என்ன அப்படி பேசுறாரு, என்ன இப்படி நடக்கிறாரு, என்ன இப்படி ட்ரெஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, விஜய் சேதுபதி எவ்வளோ நல்லது பண்ணுறான்னு வெளியே தெரியாது. அதாவது கேமராமேன் நிறைய பேர் பண்ணுவாங்க, தெரியாத வரைக்கும். எனக்கு தெரியும், எனக்கு பர்சனலாகவே வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, அவ்வளோ நல்லது செய்வாப்பா. ஆனால் வெளியே தெரியாது, யாருக்குமே தெரியும், சொல்லவே மாட்டேன். நான் விஜய் சேதுபதி அண்ணாவை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை காக்காமட்டில் பார்க்கும்போது அவர் ஸ்பாட்ல இறங்கி வந்து மீட் பண்ணாரு. அப்போ படம் பண்ணும்போது அவர் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேசின அந்த கேஷுவலிட்டி இருக்குல்ல, அதை நான் ஃபீனிக்ஸ் ஸ்பாட்ல வந்து என் போர்ஷன் போகும்போது ஒரு வாட்டி வந்தார் நினைக்கிறேன். அப்போ வந்து அதே கேஷுவலிட்டி அப்படியே இருக்கு. ஸோ அது அப்படியே அவங்ககிட்டயும் நான் பார்க்குறேன். அப்போ இல்லையா, நான் நிறைய வாட்டி சொல்கிறேன், டேய் தயவு செஞ்சு பேசாத, அப்படி பேசாத, நீ தயவு செஞ்சு பேசும்போதும் அவர் அப்படியே வந்துடுவான். நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அவர் மேலே. இவனை வாடா போடான்னு சொல்ல முடியல, புரியுதுங்களா? நிறைய பேசுறானே அப்படின்னு நம்ம கேட்போம். அவர் பேசும்போது நம்ம எப்படி கேட்டுட்டு இருப்போம், இப்படியே யோசிச்சுட்டே இருப்போம். இவன் அப்படியே பேசுவானா, ஏய் போடா அப்படின்னு சொல்ல முடியல. ஏஜ் டு ஏஜா சொல்ல முடியல. ஒரு வார்த்தை பின்னாடி பார்க்கும்போது அப்படியே இருப்பான். நீங்க பாத்துருப்பீங்க, டீச்சர்ல பாத்துருப்பீங்க, அவருக்கு அப்படியே இருப்பான். அதனாலே அவன்கிட்ட இப்ப பேச முடியாது. அவன்கிட்ட அது ஒரு கோவம் இருக்குது. நல்ல லேர்னர். ஆமா, அதான் நான் சொல்றேன், அவர் என்ன பேசுறானோ அப்படியே இருப்பான். நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட என்ன அவன் வந்துட்டு அதான் எல்லாரு கூடயும் போய் பேசுவான். இப்போ நான் வந்து ஈஸியா அவ்வளோ பேச மாட்டேன். எனக்கு பேச மாட்டேன் இந்த சென்ஸ், டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆகுறது கொஞ்சம் வந்துட்டு கஷ்டம், டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படி இப்போ என்கிட்ட ஏதோ பேசுங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா பேசுவேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க பிரதர், உங்களோட கேள்விக்கு அப்படிதான் ஒரு 10 தாட் ஓடிட்டு இருக்கும் பின்னால அப்படியே. ஸோ அவங்ககிட்ட இருந்து நான் அப்படி ஒரு விஷயம்லாம் நான் வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சூப்பரான ஒரு லேர்னர், நல்ல ஒரு டீச்சரும் கூட ஒரு சில டைம்ல. அதுதான் நெகட்டிவிட்டிங்கிறது வந்துட்டு நம்ம அது போக வேணாமே. அது ஏன் அவ்வளோ, அதான் 10 பாசிட்டிவ் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நெகட்டிவ் இருக்கும்போது வந்து அது அவ்வளோ பேசுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பட் அதை அவன் நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணல. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவன் சொன்னது வந்து வேற. அது அதுதான் வடிவேல் சாரோட காமெடியில ஒன்று வந்து வரும்ல, ஏய் மாப்பிள்ள சொம்பு கேட்டாரு, அப்படியே மாப்பிள்ள சொம்பு தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற, அதுதான் அங்க நடந்திருக்கு. மற்றபடி அவன் டெலிவர் பண்ண வந்தது வேற. அவன் அதுதான் அவன் சூர்யா, அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு இந்த படம் பார்த்துருக்கீங்களா, மம்முட்டி அப்படிதான் நாங்க 2 பேரும் இருக்கோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிதான். படத்துல கிடையாது, ஆமா நார்மலா. ஆமான்னு சொல்ல வேண்டியது இல்ல, கிடையாதுன்னு கிடையாது. ஏன் படத்துல என்ன வேணா இருக்கலாமே. ஏமாச்சான் இப்ப கிடையாதுன்னு சொன்னது கூட ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். ஆமா, கிடையாதுன்னு சொன்னா கன்ஃபார்ம் பண்றேன், தமிழ்ல போட்டுறேன். நல்ல ஒரு வெளியில ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல நீங்க நடக்குதுன்னு தெரியல. நாங்கலாம் சிம்பிள் 24 கேரக்டர், நாங்கலாம் அப்படிதான் இருப்போம், ஜாலியா. எங்களுக்கே சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும் அவன் பத்தி பார்க்கும்போது. என்னடா நம்ம கூட எப்படி இருக்கா நமக்கு தெரியும், வெளியில எப்படி தப்பா பேசுறாங்களே. நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட, அவனும் அதுக்கு அவன் ஆனா ஆக்சுவலா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். அதுதான் பெரிய விஷயம். எனக்கு வயசுல இவ்வளவு நெகட்டிவிட்டியை தாங்குறது என்னை விட அவன் சின்ன பையன், என்னை விட சின்ன பையன் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 years சின்ன பையன் நினைக்கிறேன். ஓகே, இவ்வளவு பெரிய விஷயம் இப்படி ஒன்று போயிட்டு இருக்கும் போது எப்படி ஹேண்டில் பண்ணான்றது எனக்கு தெரியல. நான் அதையும் அவங்க கிட்ட கேட்டேன், எப்போ நீ ஹேண்டில் பண்ண, ஏன்னா எனக்கு நாளை பின்ன வரதுக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என் வாயும் சும்மா இருக்காதுடா, வாய்ப்பு இருக்காது. ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம பண்ண தப்பு ஏதோ ஒன்று, நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக சொல்லாமல் இருந்தால் நம்ம மேலே தப்பு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாலே
போதும், அக்செப்ட் பண்ணிட்டு நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாலே போதும். அமைதி அப்படிங்கிறது ஓகே, அதை நான் ஓகே எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் தான். சூப்பர். ஸோ மற்றபடி இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாலியாக பசங்களாக சேர்ந்துட்டு அந்த செட்டில் இருக்கிறது. ஆமாம், செட்டுக்கு போனால் நாங்கள் ஜாலியாக தான் இருப்போம். ஜாலியாக தான் எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. இப்படி தான் சேரை போட்டு பேசிட்டு இருப்போம். ஓகே. டைம் போகிறதே தெரியாது. மாஸ்டரும் ஜாலியாக அப்போதைக்கு அவர் வந்து மிங்கிள் ஆகிக்குவார் இல்லையா? எவ்வளோ நாள் போச்சு மொத்தமாக இந்த ஃபீனிக்ஸ் ஷெட்யூல்? ஏன்னா கொஞ்சம் படம் வரதுக்கு டீசர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் டிலே ஆகி ரிலீஸ் ஆகிறதுனால கொஞ்சம் ஷூட்டிங்கும் இல்லை, ரொம்ப டைம் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நான் எனக்கு பார்க்கும்போது ஒரு 1.5 வருஷம் ட்ராவல் அவங்க கூட இருந்துட்டேன். ஷூட் வந்து கரெக்டாக எவ்வளோ நாள் போச்சுன்னு சொல்ல முடியல. ஏன்னா விட்டு ஷெட்யூல் பை ஷெட்யூலாக தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். போர்ஷன் பை போர்ஷனாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ அது எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் 1.5 வருஷம் கரெக்டாக டைம் எடுத்துருச்சு. ஆமாம், எனக்கு ஒரு சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் போச்சு. அது அந்த ட்ரைனிங்ஸ்லேருந்து இப்போது இங்கே உட்கார வரைக்கும் கரெக்டாக 1.5 வருஷம் போயிருக்கு. இந்த பாக்ஸிங் ட்ரைனிங் பற்றிலாம் சொல்லுங்கள். ஏன்னா பாக்ஸிங் பேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது நமக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி லேர்ன் பண்ணீங்க? மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரா? இல்லை இல்லை ப்ரோ, எனக்கு இந்த படத்தில் பாக்ஸிங்கே கிடையாது. இல்லை. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு கேரக்டரை ரிவீல் பண்ணி ஆமா இருக்குன்னு சொல்லு, அப்போ தான் பேசலாம் போயிடுவாங்க. ஆமாம், தெளிவாக இருக்கான். இல்லை, படம் ஃபுல்லாக மார்ஷல் ஆர்ட்ஸ் தானே, பாக்ஸிங் இல்லை. இல்லை ஓகே. ஓ, அப்படி திரும்ப இப்படி வரீங்களா? ஓகே. ஸோ அதுக்கு ஏதாவது ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருந்துச்சா? இல்லை ப்ரோல நம்ம இருந்தது ப்ரோ. இப்போ மாத்திட்டாங்க. அப்படியே கொஞ்சம் யோசிச்சு என்ன பேசலாங்கிறது திடீர்னு என்ன பேசவே அது அப்படிதான் இருக்கும். சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு ஏதாவது இருந்தது அது பாக்ஸிங் எல்லாம் நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கணும்? அது ஆக்சுவலாக இப்போ நடித்த ஒரு 4 பசங்க நிறைய பேர் இருக்கும். அந்த நிறைய பசங்க நடிச்சிருக்கோம். எல்லாருக்குமே அந்த ஒரு ட்ரைனிங் போயிட்டு தான் இருந்தது. இவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு அப்படின்னு கிடையாது. யாருக்கு தேவைப்படுதோ எல்லாத்தையுமே கொடுத்துரும். எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. ஏன்னா அது அடிக்கிறோன்ற தாண்டி அடி வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் ஒன்று பண்ணுறோம். ஓகே, சிரிக்கிறாரு அவரு. இல்லைங்க, உண்மை இது மட்டும் சொல்லிக்கலாம். என்னன்னா விஜயத்தில் பார்க்கும்போது உண்மையான ஃபைட் மாதிரி இருந்துங்க. அப்படியா? ஆமா, எல்லாருமே அடி வாங்கியிருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக அடிக்கிறதுலாம் ரெடியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தா மாதிரி எங்களுக்கு தெரியல. அடி வாங்குறதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. உண்மையான ஃபைட் போதுங்க. என்னங்க, எனக்கு அங்கே ட்ரைனிங் போயிட்டு இருந்தது. உக்ரைனா ஈரானா ஒரு இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்தாங்க. ஷான்ற ஒருத்தர். அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. எனக்கு, சூர்யாவுக்கு எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. பொத்துன்னு தூக்கி போட்டாரு. இங்கேருந்து ஏரில் பார்க்க துபால்னு இருந்தேன். அங்கே போயிட்டு உண்மையாவே ஆமாம் பொத்துன்னு இருந்தேன். மூச்செல்லாம் புத்திக்கிச்சு. ஐயோ, அது அங்கே அப்போ இங்கே வந்து நான் என்ன அதே மாதிரி தூக்கி போட்டேன். ஆனால் மூச்சு பிடிக்கல. இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. கற்றுக்கிறது ட்ரைனிங் இங்கே ஒரு அங்கே நம்ம இதுக்கு தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி போலீஸ் ட்ரைனிங்ல என்னடா கற்றுக்கிட்டேன்? தம்பி ரொம்ப அழகாக சொன்னாப்ல, டேய் அடிக்க கற்றுக்கல, அதுக்குதான் ட்ரைனிங் அப்படிங்கிற அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ ஃபீனிக்ஸை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மூமெண்ட் நடந்திருக்கும். வேண்டாம் லைஃப் இதுக்கப்புறம் எதுக்கு எது வேணாண்டான்னு சொல்லி விட்டுட்டு போகிற டைம் இருக்கும். ஆனால் திருப்பி உள்ள ஒரு என்ட்ரி ஒன்று கொடுத்த ஒரு டைம் இருக்கும். அதை பற்றி நம்ம பேச போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள் ரிஷி ப்ரோ. எனக்கு அட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் பிரேக் ஆகிடுச்சு. பெருசாக வாய்ப்பு வரல. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி வேண்டாம் விட்டு போயிடலான்னு நினைக்கும் போது கரெக்டாக முத்தையா நான் கூப்பிட்டு இந்த விருமன் வாய்ப்பு கொடுத்தாங்க. விருமன் மூலமாக தான் எனக்கு அனலிஸ் மாஸ்டர் பழக்கம். அது மூலமாக எனக்கு விருமன் அப்புறம் வந்து காதர் பாஷா ரெண்டுத்தையும் ஒர்க் பண்ணதுனால நம்ம ஒர்க்கை பார்த்து பிடிச்சி போய் தான் நம்ம இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுத்துருக்காங்க. மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ விட்டு போன டைமில் ஓகே ஏதோ ஒன்று கதவை தட்டி வா உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி வந்த மூமெண்ட் அப்படி இல்லையா? உங்களுக்கு என்ன விக்னேஷ் பிரதர்? எனக்கு காக்கா முட்டை அப்பா நிறைய அம்மா. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்குமே 3 வருஷம் 4 வருஷம் கேப் இருந்துச்சு. அப்போல்லாம் தோணிகிட்டே தான் இருக்கும். விட்டுடலாம் வேணாம், ஏதோ ஒன்று பண்ணுவோமே. அப்படி யோசிக்கும் போது நம்ம பெருசாக படிக்கல. ஏன்னா 12th ஸ்டாப் பண்ணிட்டோம். பெருசாக படிக்கல. சரி, வெளியே வேறு எங்கே போகிறது? எதுவுமே இல்லை, சினிமா தான். அகைன் ஏதோ ஒரு கால் வந்து உள்ளே கூப்பிட்ருவோம். அது கிடைக்குமா மேக்ஸிமம் கிடைக்கல. பட் ஆனால் ஏதோ ஒரு கால் வந்து உள்ளே கூப்பிடும் போது சார் நம்ம லைஃப் இங்கே தான், இது விடாது நம்மளை, நம்ம விடணும்னு இது விடாது, ஏதோ ஒன்று இருக்குன்றதுனா அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஆனால் நிறைய வாட்டி தோணிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்குமே தோணிட்டு தான் இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறமா இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காப்புல, வீட்டான கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வாய்ப்பு நிறைய வரும் தொடர்ந்து. ஏன்னா இவங்க தான் அடுத்த ஜென்ரேஷன். தம்பி அப்புறம் வந்து கேப்டன் சார் பையன் கூட பண்ணான். இவங்களாம் அடுத்த ஜென்ரேஷன். ஏன்னா அடுத்து எம்டி ஆக போகுது. அதை வந்து இந்த இடத்த கண்டிப்பாக பிடிப்பாங்க அவங்க. சூப்பர். ரோலை பற்றி நிறைய பேச போகிறோம். நீங்கள் எப்படி கிட்ட சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். கறந்துருவேன்.
நவீன் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஸ்வாகா இருக்காருல்ல அவரு. ஐ திங்க் படத்தோட மூட்லயே வந்திருக்காரு. பிரதர், எனக்கு வந்துட்டு இந்த விட்டு போகணுங்கிறது ஃபீல்லாம் வந்துட்டு வந்ததே இல்லை. ஏன்னா வந்து நான் மல்டி இது பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஆமா, நம்ம சினிமா அப்புறம் மல்டி டேலண்ட் பர்சன் இவன். இல்ல சினிமால என்னென்ன வேலைக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அசிஸ்டன்டாவும் போவான், டான்ஸராவும் போவான். தொழில் நிறைய இருக்கும்போது கையில ஆமா. பயம் இல்லையே. நமக்கு என்ன பயங்கரமான டான்ஸர் அவரு. அவரோட பெரிய ஃபேன் நான். நான் வந்துட்டு அண்ணா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவரோட காம்பினேஷன் வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு எப்படி நம்ம பார்த்தோம், அவரு கூட வந்துட்டு காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே லைக் வந்துட்டு நீங்க வில்லனா வந்துட்டு பண்ற எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு நீங்க பாருங்க, அவங்களோட இன்னொரு இது வந்துட்டு ரொம்ப குழந்தையா இருக்கும். நான் வந்துட்டு அப்படிதான் பார்த்தேன். அவர் வந்துட்டு அவ்வளோ கேர் பண்ணிப்பாரு, அவ்வளோ பார்த்துப்பாரு. லைக் எப்போ வந்தாலுமே வந்துட்டு என்ன சொல்ற அந்த ஏஜோட டிஃப்ரென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் காட்டவே மாட்டார். ஏய் தம்பி நீ இதெல்லாம் இல்லை வந்துட்டு வாங்க எப்படி நல்லா இருக்கு தம்பி சாப்பிடுங்க, இதுதான். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நிறைய லேர்ன் பண்ணிக்கூடிய விஷயம் எங்களுக்குலாம். அதான் பிரதர், நமக்கு அந்த மாதிரி வெளியே போகணுங்கிறது எதுவுமே அப்படி தோணாது. அந்த மாதிரி மொமெண்ட்டும் வந்தால் கூட அதை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் டான்ஸ் போகலாம், சரி ஓகே. அப்படி இல்லைனா ஓகே, நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு பைக்கு கார்னு ஒரு படம் நமக்கு கிடைக்க போகுது, ஓகே அப்படின்னு நம்மளே ஒன்று யோசிச்சுட்டு சரி அதுக்காக ரெடி ஆகலாம். ஓகே, இல்லை நம்ம ஏதோ மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கலாம், இல்லை ஏதோ இப்படியே ஒன்று போயிட்டு இருக்கனால நமக்கு ஒன்று விட்டு ஒன்றில் பிடிச்சிடலாங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் பக்கா. ஃபீனிக்ஸ்குள்ள என்ட்ரி ஆகும். வட்டிக்கார மாதிரி பண்ணி வச்சிருக்கான் சினிமால. பாருங்க, இங்க இருந்து வட்டி காசு வரலன்னா தமிழ்நாட்டுல வந்து ஏரியாவே பார்த்தோம். நல்லா இருக்குல்ல அது மாதிரி. அவ்வளவுதான், ஒவ்வொரு கேரக்டரா மாறுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல. டேக் இட் ஈஸி. ஒரே மாதிரி இப்போ நான் நவீனாவே இருந்தா நல்லா இருக்காது. ஒவ்வொருத்தரோட லைஃப்ல என்ட்ரி கொடுத்து ஒவ்வொன்றும் கத்துக்கும் போது ஒரு மாதிரி நல்ல நாள். நானவன் இல்லை படம் மாதிரி ஒரு 4-5 பொண்ணு கூட சுத்தி ஒரு 26 அந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ ஃபீனிக்ஸ்குள்ள வந்துடலாம். அனல் மாஸ்டர், அனல் அரசு மாஸ்டர் கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ், தளபதி விஜய் சாருக்கு வந்து நிறைய படங்கள் அவர் வந்து ஸ்டன் கோரியோ பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி சார் படங்களுக்குமே வந்து மகாராஜா வரைக்கும் சார் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்டன் கோரியோகிராஃபர் டேரக்டராக கன்வெர்ட் ஆகிறாரு. அந்த ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு எப்போ கால் வந்துச்சு, என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலாக வந்து முருகராஜ் சார் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. இதே மாதிரி மாஸ்டர் கூப்பிட்டாங்க. இப்போ வந்து மாஸ்டர்கிட்ட கேட்டேன், இதே மாதிரி நான் ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கேன்ப்பா, நீ ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு சொன்னாங்க. மாஸ்டர் கண்டிப்பாக மாஸ்டர். ஏன்னா மாஸ்டரோட ஒர்க் எனக்கு விருமல்லையும் காதல் பாஷையும் ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா பேர் அனல் அரசுன்னு சொன்னால் பயங்கரமாக ஐயோ பயங்கரமாக இருப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அவ்வளோ பெரிய மாஸ்டர் நம்மள்ட்ட அவ்வளோ தன்மையாக பேசுகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப நான் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதை பார்த்து தான் நீங்கள் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, கண்டிப்பாக பண்ணுறேன் மாஸ்டர் சொல்லிட்டு பண்ணேன். ஸோ எப்படி வந்திருக்கு உங்களோட ரோல்? நல்லா வந்திருக்கு. ஸ்டண்ட் ஒரு டேரக்டராக பார்க்க எப்படி இருக்காரு, ஸ்டண்ட் கோரியோவாக பார்க்க எப்படி இருக்காரு? ஏன்னா 2 படத்தில் ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க. இப்போ டேரக்டரோட சேர்ந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி தெரிகிறாரு அவர்? இல்லை, அங்கே ஃபைட்டுக்கு எப்படி ஒரு நல்ல நல்ல ஷாட் வைப்பாங்க அதே தான் இங்கேயும். அதே மாதிரி வந்து டைலாக்ஸாக இருக்கட்டும், சில இடத்துல நடிச்சு காட்டு, எனக்கு இந்த இது போதும் ரிஷி. ரொம்ப என்ன அவர்கிட்ட ஒர்க் பண்ணவே ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக வேலை பார்க்க. நீங்கள் போனால் ரொம்ப அன்பாக வேலை வாங்கி அன்பாக அவுட் வாங்கிடுவாப்ல சார். பேர் தான் அனல், ஆனால் உள்ள ஒரு தண்ணி ஊற்றி அணைச்ச மாதிரி புதுசு அப்படிதான் இருப்பார் அவர். காமா இருப்பார்ல. எனக்கு தெரிஞ்சு ஸ்பாட்டில் சத்தமாக பேசியே நாங்கள் பார்க்கல. நான் அவர் கூட ஒரு 1.5 வருஷம் நான் ட்ராவல் பண்ணிட்டேன். ஒரு ஓட்டி கூட சத்தமாக விக்கி அப்படின்னா இல்லை, சைலண்ட்டாக ஒரு இங்கே பாடுறா இதுதான் அவ்வளோதான் அவர் போயிடுவார். சில டைம் காது கொடுத்து அப்படி கிட்ட போய் தான் கேட்கணும். கேட்கணும். நான் போய் மாட்டு பக்கத்தில் உட்காந்து அப்படியே கேட்பேன். அவர் பொறுமையாக வந்துட்டு இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க, சரி அவ்வளோதான். அது மாதிரி தப்பு பண்ணாலும் சொல்லி கொடுப்பாங்க. டென்ஷன் ஆகும் இல்லை இது பண்ண சொல்லி சிரிச்சுட்டே சொல்லி கொடுப்பாங்க. டென்ஷன் ஆக மாட்டார். ஆனால் கேட்கணும்னு நமக்கு ஆசை இருந்து திரும்பி. இப்போ எனக்கு ஆசை இருக்கு மாஸ்டர், பேர் மட்டும் பயங்கரமா இருக்கு மாஸ்டர், ஆனால் குணம் குழந்த மாதிரி இருக்கு மாஸ்டர், எப்படி மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. விரும்பினப்பெல்லாம் அனலஸ் மாஸ்டர் என்ன பண்ணுவாரோ, ஐயோ பேரே பயங்கரமா இருக்கு. விரும்பினப்பெல்லாம் நைட்டு தூங்கவே இல்லை. காலைல வந்து மாஸ்டர் இவங்க தான் மாஸ்டர் சொல்லும்போது நான் நம்ப முடியல, இன்னும் இவ்வளோ தனியாக பேசுகிறாங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல சூப்பராக இருந்தது. நல்ல மாஸ்டர். அதான் அந்த ஆக்ஷன் கட்டு அந்த நடுவில் தான் அந்த அனல் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னால பின்னால அது இருக்காது, வெறும் அரசு மாஸ்டர் மட்டும். வெறும் அரசு மாஸ்டர் தான். அனல் போயிடும் இல்லையா? டைரக்டரா எப்படி அனல் மாஸ்டர் அவரோட ஐடியாலஜி, அவரோட விஷன், ஒரு ஸ்டோரியை சொல்றது, ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து வேலை வாங்குறது. ஏன்னா நம்ம சைல்ட்ல இருந்து நடிச்சிட்டு இருக்கோம், சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தெரிஞ்சிடல. ஏன்னா மாஸ்டருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன், எப்படி டைரக்டரா இருக்கிறாங்க? அது வந்து அவர் பெருசாக வந்து சீனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லி
எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு அவர் கேட்கவே மாட்டார். இது சீன்றா, இந்த கேரக்டர் நீங்கள் ஓகேங்களா, இதை பண்ணி கொடுங்க, இப்படி தான் போவார். எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லுவேன். அங்கே போயிட்டு நான் ஒன்று பண்ணுவேன், அவர் வந்துட்டு நான் எனக்கு டவுட் இல்லை மாஸ்டர் இது ஓகேவா அப்படின்னு, ஓகே இது அப்படின்ட்டு போயிடுவார். இது இவ்வளோதானா பண்ணுவோம், அவ்வளோதான். அவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நடிக்கிறதே பிடிக்காது. ஓகே, ரியலாக இருக்கணும். இந்த டைலாக் இந்த கேரக்டர் இப்படி தான் பேசும், இந்த சமயத்தில் இப்படி தான் பேசும் அப்படின்னா அப்படி தான் பேசும். இந்த இடத்துல நீ வந்து எனக்கு அழுது பாரு அப்படியெல்லாம் அவர் கேட்கவே மாட்டார். அவர் யாராவது நடித்தாலே ஒன் மோர் தான். மாஸ்டர் நம்ம கேரக்டருக்கு இந்த டைலாக்கு இப்படி ஒன்று வருது இல்லை மாஸ்டர், இது நான் வந்துட்டு இப்படி தான் பேசுவேன் அப்படின்னா அந்த இடத்துலயே அவர் எவ்வளோதான் அதை வந்துட்டு அவரோட மைண்டில் வச்சு இல்லை இந்த கேரக்டர் இப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்குன்னு ஒன்று யோசிச்சிருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒன்று சொன்னோம்னா அதை எடுத்துப்பார், அதை சேஞ்ச் பண்ணி அவர் நம்ம கொடுத்துருவாரு. சரி நீ பேசு, உட்காருது, இதுக்கு மேலே என்ன. நாங்கள் நிறைய டைலாக் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ படிப்போம், இப்போ நாங்கள் ஒரு அரைக்குறையாக தான் படிச்சு வச்சிருப்போம். ஏன்னா அங்கே போகணுன்னு ஒன்று மாறும்டா, அது எனக்கு தெரியும். ஸ்பாட்டில் மாற்றுவாங்க, ஸ்பாட்டில் மாஸ்டர் கிட்ட இது போகணுன்னு ஒன்று மாறும். நாங்கள் போய் பேசினதப்போ அவர் ஒன்று மாற்றுவார். அவர் என்ன, நாங்கள் ஒன்று பேசுவோம் இல்லையா, டைலாக் பேசிகிட்டே இருக்கும்போது நாங்கள் அவர்கிட்ட சொல்லுவோம், அவர் பென்சில் எடுத்து கோடு கூட போடுவார், கோடு கூட போட்டு இதில் இது போதும்டா அவ்வளோதான் அது. ஏன்னா அவர் ஆர்டிஸ்ட் வந்து செலக்ட் பண்ண விதமே நடிக்கிறவங்களா அவர் பார்க்கல, இது மெயினாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாரையுமே லைவாக கொண்டு வந்திருக்காரு. இந்த நார்த் மெட்ராஸ்லேருந்து ஒருத்தன் இந்த கேரக்டருமா அங்கேயே எல்லாரையும் பிடிச்சதுனால அவங்க எப்படி பேசுவாங்களோ அதை தான் அவருக்கு வேணும். ஏன்னா அவரும் அங்கே ஒரு அதுதான் வேணுன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்களுக்கு அது போன ஒரு 2-3 நாள்லேயே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒர்க்லாம் ஈஸி ஆயிடுச்சு. நம்ம ரியல் லைஃப்ல வாழ்றத படத்துல பண்ண போறோம், அவ்வளவுதான். நாங்க பேசுறது தான் அவருக்கு வேணும். வட்டார வழக்கம் சொல்லுவாங்க. நீங்க என்ன பேசுவீங்களோ இதுதான் டைலாக்டா, இதுதான் டைலாக், இதை நீங்க புரிஞ்சுட்டு என்ன பேசுவீங்களோ பேசிக்கிறோம்டா, நான் எடுத்துக்கிறேன்டா, நீங்க இப்படி திரும்பணும் அப்படி திரும்ப நீங்க பார்க்க அது சொல்லிடுவாரு. இப்படி திரும்பணும், இந்த டைமுக்கு இப்படி திரும்பணும் அப்படிலாம் கேட்க மாட்டாரு. நீ திரும்பி பண்ற, நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு. டபுள் கேமரா செட்டப், டபுள் கேமரா எங்களுக்கே தெரியாது. ஒரு கேமரா இங்க லாங்கா வச்சிருப்பேன், நாங்க ஒண்ணு பண்ணிட்டு இது பாத்துட்டோம், அந்த சைட் பண்ண டேய் புடிச்சிட்டாங்கடா அங்க இருக்கு. ஓ அப்படியே அங்க ஒரு கேமரா எங்களுக்கு தெரியாதுல்ல. ரெண்டாவது வந்து மாஸ்டர் இன்னொரு ப்ளஸ் என்ன, அந்த ஒரு சீன் ரொம்ப டஃப்பான சீன் இருந்தாலும் அது டஃப் மாதிரி காமிச்சு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஓ இந்த சீன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோன்னு அப்புறம் தான் தெரியும். ஸ்பாட்லேயே அவர் என்னென்ன எடிட் எல்லாமே அவர் மைண்டில் ஒரு எடிட் பண்ணுவார். ஸ்பாட்லேயே எல்லாமே பண்ணி எல்லாமே அப்பப்போ டப்புன்னு இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, வெட்டு தூக்கு, நீங்க பாக்குறதுக்கு காதல் தினம் குணால் மாதிரி இருக்கீங்க. என்ன விலை அழகிய குணால். அப்படியா? நானே கொஞ்சம் இப்படி செட் பண்ணிட்டேன், அது நடுவுல ஏதோ வந்துச்சா? ஓகே, ஆமா அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்காரு. ஆமா, எப்படி மாஸ்டரோட இந்த இதுக்குள்ள எப்படி உங்களை இது பண்ணாரு? உங்களை கண்டிப்பா டியூன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி கெட்டப் வேணும், இந்த கலர் டோன்ல வேணும், இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் வேணும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும்னு சொல்லி டியூன் பண்ணிருப்பாங்களே, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா தானே? இல்ல அது ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் வந்து லால் சலாம் ஆடியோ லான்ச் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ வந்து அது தினேஷ் மாஸ்டரோட கோரியோகிராஃபியில். தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். சாய்ராம் நம்ம ரெட் கார்பெட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியா? ஓகே டன். நம்ம என்னோட அப்பாவுக்கு நான் வந்து தேங்க்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஸோ என்னாச்சு, அவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணும்போது தினேஷ் மாஸ்டர் இது மாதிரி பையன் இருக்கான், அதை காட்டு ரஜினி சார் முன்னால் காட்டிடலாம் அப்படின்னு. நான் வந்துட்டு பேசிக்காக டான்ஸர். ஸோ அப்படிங்கும்போது அவர் ஒரு டீம் க்ரூவாக வந்துட்டு ஒன்று ரெடி பண்ணி ஒன்று ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த டைமில் ஆட வைக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ரஜினி சார் முன்னால் ஆடி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு அப்போ தான் அனலாஸ் மாஸ்டர் உட்காந்துருக்காரு. அப்போ அவர்கிட்ட பேசுகிறேன். ஸோ மாஸ்டர் இது மாதிரி எனக்கு ஃபைட் நான் ரொம்ப பிடிக்கும், நான் பண்ணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படியான்னு தினேஷ் மாஸ்டர் ஒரு வார்த்தை கேட்டார், பையன் அப்படி. மாஸ்டர் வந்துட்டு ஒரு பையன், ஓகே நீ வா ஆஃபீஸ் வா அப்படின்ட்டாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அப்படி போனது தான் எனக்கு வந்து. அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபைட்டு, அந்த ட்ரைனிங்கு இதெல்லாம் நான் இல்லை, இவங்க தான் போய் செத்துருக்காங்க அந்த டைமில். நான் அது போல் நம்ம பேசிக்காக டான்ஸ் ஆடுறதுனால நமக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் ஃப்ளெக்சிபிளாக அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. படத்துக்குள்ளே வரது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ பட் ஆனால் நான் எதிர்பார்க்கல. லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, எனக்கு கிடைச்சிருக்கிறது வேறு. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு எவ்ரிவன். இல்லை நான் மச்சான் போட்டு கொடுக்குறாரு, நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற.
நான் வந்து 10 செகண்ட் வரணும்னு நினைச்சேன். ஸோ இது சார் வந்து 10 நிமிஷமாவே கொடுத்துருக்காங்க வந்துருச்சு. அப்படிங்கிற இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு டேட்டிங் சீனு ஒரு ஹக்கிங் சீன் கிடைச்சாரு கிடைக்கும். எனக்கு இங்க நீங்க என்னதான் வாயில புடுங்கினாலும் வாயை திறக்க மாட்டாங்க. வராதுல்ல. சூப்பர் கிரேட். அதுலயும் பேரு அவர் கேட்டாரு, அது இல்லைன்னு வரை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். புரியுதா? இல்ல படத்துல ஹீரோயின்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஹீரோ இருக்காங்க. சூர்யா இருக்காரு. ஆமா, உங்களுக்கு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. என்னவா எனக்கு என்னத்துல அதான் சொல்றேன், காதல் எடுத்து நம்ம குணால் நீங்க அப்புறம் எப்படி இல்லாம இருக்கும். ஆமா, இருக்குன்னே சொல்லிடு. இருக்குன்னே சொல்லு. இல்லனாலும் இருக்குன்னு சொல்லு, அவன் கிளம்பிடுவான் பேசாம. நெக்ஸ்ட் படத்துலயாவது கிடைக்கும் அப்படிங்கிறியா? கண்டிப்பா ஜூலை 4 வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எல்லாருக்குமா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா சினிமா கரியர்ல இருக்கும். நான் ஒரு படமும் வெற்றி படமா அமைஞ்சாதான் அடுத்த படம் நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நிறைய படங்கள் இந்த 3 பேரும் எல்லாருமே நல்லபடியாக நிறைய படங்கள் சக்ஸஸ்ஃபுல் படங்கள் பண்ணணும்ட்டு எங்கள் டீம் சார்பு ஒரு வாழ்த்துக்கள். ஜாலியாக இருங்க. அதே மாதிரி ரொம்ப நன்றி ப்ரோ. மீடியா சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். கண்டிப்பா, ஏன்னா நிச்சயமா இருக்கும். மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க பசங்க எல்லாருமே, மிகப்பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.